தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்தி முடிப்பது குறித்து தமிழக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆலோசனை நடத்தினார். சென்னை MRC நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளான அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் ஆகிய 9 கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தனித்தனியே ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்போது திமுக முன்வைத்துள்ளது. ஏறத்தாழ 51 சட்டமன்ற தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இறந்து விட்டதாக சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக சொன்னோம். அந்த பட்டியலெல்லாம் இங்கே மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வழங்க சொல்லி தேர்தல் ஆணையர் சொல்லி இருக்கிறார்கள்.